இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட சம்பவம் தமிழகத்தையே உலுக்கியது. அதைத் தொடர்ந்து கல்வி நிறுவனங்களில் மாணவிகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் பல்வேறு பாதுகாப்பு நடவடிக்கைகளை தமிழக அரசு எடுத்தது. ஆனால் அதெல்லாம் வெறும் கண்துடைப்புக்குத்தான் என்பதை வெளிப்படுத்தும் விதமாக சென்னையில் 2 அரசு கல்லூரிகளில் அடுத்தடுத்த நாட்களில் 2 பலாத்கார சம்பவங்கள் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. அதில் ஒரு பலாத்கார சம்பவம் 3 கொலையில் முடிந்துள்ளது. சென்னை தரமணியில் உள்ள தமிழக அரசுக்கு சொந்தமான வேதியியல் தொழில்நுட்ப கல்லூரியில் காவலாளியாக வேலை பார்த்த பீகார் இளைஞர் சென்னை அடையாறில் சாக்கு மூட்டையில் சடலமாக கிடந்தார். அவருடன் நட்பில் இருந்த பீகாரைச் சேர்ந்த சில இளைஞர்களை பிடித்து போலீசார் விசாரித்த போது திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது. கல்லூரி வளாகத்தில் மனைவி மற்றும் குழந்தையுடன் பீகார் இளைஞர் வசித்து வந்துள்ளார். ஒருநாள் மனைவியை நண்பர்களை பாலியல் பலாத்காரம் செய்துள்ளனர். அதை கணவன் தடுத்துள்ளார். இதனால் கணவன் மனைவி மட்டுமல்லாமல் குழந்தையையும் அந்த காம கொடூரர்கள் கொலை செய்து மூட்டையில் கட்டி வெவ்வேறு இடங்களில் வீசி சென்றுள்ளனர் என தெரியவந்தது. அந்த சம்பவத்தையே சென்னை போலீசார் முழுமையாக விசாரித்து முடிக்காத நிலையில் இன்னொரு அரசு கல்லூரியில் பலாத்கார சம்பவம் நடந்திருப்பது அதிர வைத்துள்ளது. சென்னை நந்தனத்தில் அரசு கலைக்கல்லூரி உள்ளது. 2000த்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படிக்கும் இந்த கல்லூரி வளாகத்தில் கோட்டூரைச் சேர்ந்த செல்வம் என்பவர் கடந்த 11 ஆண்டாக கேண்டீன் நடத்தி வந்தார். கடந்த 20 நாட்களுக்கு முன் அரியலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த 22 வயது இளம்பெண் செல்வம் கேண்டீனில் வேலைக்கு சேர்ந்துள்ளார். 10 நாளுக்கு முன் புதுக்கோட்டையைச் சேர்ந்த குணசேகர் வயது 57 என்பவர் அதே கேண்டீனில் மாஸ்டர் வேலைக்கு சேர்ந்துள்ளார். பெண்ணை பார்த்ததும் எந்த ஊரு என குணசேகர் பேச்சு கொடுத்தார். ஓ, அரியலூரா? எனக்கு புதுக்கோட்டை தான் என நைசாக பேசினார். என்னென்னவோ சொல்லி அந்த பெண்ணை வலையில் விழ வைத்தார். கல்லூரி வளாகத்தில் வைத்து நேற்று அந்த பெண்ணை பாலியல் வன்கொடுமைக்கு குணசேகர் ஆளாக்கியுள்ளார். இளம்பெண் கத்தி கூச்சலிட்டதால் அங்கிருந்த மாணவர்கள் ஆசிரியர்கள் ஓடி வந்து காப்பாற்றினர். குணசேகரை அடித்து உதைத்து சைதாப்பேட்டை போலீஸ் நிலையத்தில் ஒப்படைத்தனர். மாஸ்டர் குணசேகரை கைது செய்த போலீசார் இளம்பெண்ணை பெண்கள் குழந்தைகள் நல பாதுகாப்பு அலுவலரிடம் கவுன்சிலிங்குக்காக அழைத்து சென்றனர். அந்த பெண்ணிடம் அதிகாரி விசாரித்த போது பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது. அந்த பெண்ணுக்கு திருமணமாகிவிட்டது. கணவருடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு 2 மாதத்தில் கணவரை பிரிந்தார். உறவினர் ஒருவரின் உதவியுடன் கும்பகோணத்திற்கு சென்று தனியார் நிறுவனத்தில் ஸ்வீப்பர் வேலை பார்த்தார். அந்த வேலை பிடிக்காததால் அங்கிருந்து சென்னைக்கு வந்தார். 20 நாட்களுக்கு முன் செல்வம் கேண்டீனில் வேலைக்கு சேர்ந்தார். பாத்திரம் கழுவுவது, பெருக்குவது, சமையலுக்கு உதவுவது என பல வேலைகளை செய்துள்ளார். இளம்பெண் கணவரை பிரிந்து வாழ்கிறார். வெகுளித்தனமாக பேசுகிறார். சில நேரங்களில் மனநலம் இல்லாதவர் போல நடக்கிறார். இதையெல்லாம் பார்த்த கேண்டீன் உரிமையாளர் செல்வத்தின் மனதில் காம எண்ணம் தலை தூக்கியது. அந்த பெண்ணிடம் ஆசையாக பேசி தன் இச்சையை தீர்த்து கொள்ள துவங்கினார். காலை முதல் இரவு வரை கேண்டீனில் அந்த பெண் இருந்ததால் அடிக்கடி அவரை பாலியல் கொடுமைக்கு செல்வம் ஆளாக்கியிருக்கிறார். செல்வத்தின் நண்பர் கார்த்திக் என்பவரும் அதே கேண்டீனில் வேலை பார்த்தார். செல்வம் அந்த பெண்ணுடன் கேண்டீனிலேயே உறவு கொள்வதை பார்த்த கார்த்திக்கு சபலப்பட்டார். செல்வத்திடம் அது பற்றி கேட்டுள்ளார். பிறகு பெண்ணை அவரும் பாலியல் வன்கொடுமை செய்ய துவங்கியுள்ளார் என விசாரணையில் தெரியவந்தது. இப்படி செல்வமும் கார்த்திக்கும் அந்த பெண்ணை கடந்த சில நாட்களாக அடிக்கடி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கி வந்த நிலையில் 10 நாளுக்கு முன் வேலைக்கு சேர்ந்த மாஸ்டர் குணசேகரனும் தன் பங்குக்கு கொடுமைப்படுத்தியுள்ளார். அவரும் முதல் நாளிலிருந்தே இளம்பெண்ணிடம் தன் கொடூர முகத்தை காட்டியிருக்கிறார். இப்படி 3 பேரும் மாறி மாறி சித்திரவதை செய்ததால் இளம்பெண் வேதனையை வெளிக்காட்டாமல் புழுவாக துடித்து வந்துள்ளார். நேற்று குணசேகர் மீண்டும் தன்னிடம் அத்துமீறிய போது பொறுத்து கொள்ள முடியாமல் கத்தி கதறியிருக்கிறார். அதன் பிறகுதான் இந்த விவகாரம் வெளியே தெரிந்திருக்கிறது. கேண்டீன் உரிமையாளர் முதல் மாஸ்டர், ஊழியர் என 3 பேரும் தினம் தினம் அப்பாவி இளம்பெண்ணை பாலியல் கொடுமைக்கு ஆளாக்கியதை அறிந்து பெண்கள் பாதுகாப்பு குழு அதிகாரியும் போலீசாரும் அதிர்ச்சியடைந்தனர்.
பெண்ணின் வாக்குமூலத்தின் அடிப்படையில் கேண்டீன் உரிமையாளர் செல்வம், அவரது நண்பர் கார்த்திக், மாஸ்டர் குணசேகர் ஆகிய மூவரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இவர்கள் தவிர அந்த பெண்ணை வேறு யாரும் பலாத்காரம் செய்தார்களா என்ற கோணத்தில் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். அடுத்தடுத்து 2 அரசு கல்லூரிகளில் பலாத்கார சம்பவங்கள் நடந்ததால் பொங்கி எழுந்த மாணவர் சங்கத்தினர் நந்தனம் அரசு கலைக்கல்லூரி வளாகம் முன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அரசு கல்லூரி மாணவர்களின் அரசு கல்லூரி மாணவர்களின் அரசு கல்லூரி மாணவர்களின் அரசு கல்லூரி மாணவர்களின் மாணவ மாணவிகளின் கல்வி நிறுவனங்களில் பெண்களின் பாதுகாப்பை அரசு உறுதிப்படுத்த வலியுறுத்தி கோஷங்களை முழங்கினர். பெண்களுக்கு எதிரான புகார்களை விசாரிக்கும் குழு என்ன செய்கிறது, கல்லூரி முதல்வர் என்ன செய்கிறார் என அடுக்கடுக்கான கேள்விகளை மாணவர் அமைப்பினர் கேட்டனர். அனைவரையும் விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும், தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தினர். அரசு கல்லூரிகளுக்குள்ளார ஒரு பாதுகாப்பில்லாத ஒரு சூழலை இன்னைக்கு தொடர்ச்சியா சென்னை நகரத்துக்குள்ளார நீடித்து வருது அப்படின்றது. அப்போ இதுக்கு எதிரான ஒரு இயக்கத்தை முன்னெடுக்கணும். இன்னைக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த இந்த இஷ்யூவை ஒட்டி இன்னைக்கு எல்லா சேஃப்டி மெஷர்ஸும் இன்னைக்கு அரசு எடுத்திருக்கு அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் மாணவர் இயக்கங்கள்லாம் இருந்தோம்னு சொன்னால் இன்னைக்கு தொடர்ச்சியாக இதே ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழலுங்கிறது எல்லா கல்லூரிகளிலும் நீடிச்சு வருது அப்படின்னு தான் பார்க்க முடியும். அதுவும் குறிப்பாக இன்னைக்கு அரசு மையப்பகுதியில் இருக்கக்கூடிய அரசு கல்லூரிகளில் இப்படி ஒரு சூழல் இருக்குது அப்படின்றத ஒருபோதும் மாணவர் இயக்கங்களால் ஏற்றுக்கவே முடியாது அப்படின்றது. அப்போ இன்னைக்கு சென்னை மாநகரத்தில் மாணவிகளுக்கு அரசு மாணவிகளுக்கு பாதுகாப்பை உறுதிப்படுத்தணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை முன் வச்சு தொடர்ச்சியாக இது வரைக்கும் ஒரு 3 பேரை இந்த வழக்கில் கைது பண்ணியிருக்காங்க. உரிய நடவடிக்கை எடுத்து இதை சம்பந்தப்பட்ட எல்லாத்தையுமே கைது பண்ணணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை முன் வச்சோம். இன்னைக்கு சென்னை மாநகரத்தில் இருக்கக்கூடிய எல்லா கல்லூரிகளிலும் நடக்கக்கூடிய இந்த சம்பவங்களை கண்டித்து இங்கே பாதுகாப்பு வழங்க வேண்டும் அப்படின்றத முன் வச்சு இந்த போராட்டத்தை நந்தனம் கல்லூரியில் முன்னெடுத்தோம் அப்படின்றது தான் இருக்குது.